பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி வருகின்ற கனத்த இதயங்களுக்கு ஒரு கேள்வி. ஏன் சார் இப்போ மட்டும் உங்களுக்கு இதயம் கனகனத்து போகிறது? நேற்று வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல் பொறுப்பாளராக, மண்டல் தலைவர்களாக, மண்டல் நிர்வாகிகளாக, மாவட்ட நிர்வாகிகளாக, மாநில நிர்வாகிகளாக இருந்தபோது ஏன் உங்களுக்கு இனித்தது அன்னைக்கு இப்போ மட்டும் கணக்கிறது? இதற்கான காரணத்தை சொல்லிட்டு போகணும். இல்லை, சந்தர்ப்பவாதத்திற்காக செல்லுகின்றோம், இங்கே இருந்தால் எதிர்பார்த்தது இங்கே கிடைக்கல, அதனால நாங்கள் அங்கே போனால் எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, தப்பு இல்லை. ஆனால் இங்கேயே இருந்துக்கிட்டு கனத்த இதயம் கணக்காத இதயம் சொல்லிட்டு கதை விட்டுட்டு போகிறத எல்லாம் நிறுத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அத்தோடு இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் பாரதிய ஜனதா கட்சியில் விளங்கினேன். இவர் தன்னை ஒரு தியாகியா சித்தகரிச்சு இன்னைக்கு பேசியிருக்கிறார். அதான் வேடிக்கையா இருக்குது. அது என்ன செய்யறது? இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் வந்து 2013 200 பேரோட இணைஞ்சேன் அப்படின்னு சொன்னார் அமர் பிரசாத். நண்பர் அவர்களே, அந்த 200 பேர் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யார் அந்த 200 பேர்? எல்லாம் தமிழகத்தை பல்வேறு மூளை முடுக்கள் பணியாற்றி அந்த 200 பேர் அவங்க சொந்த பூத்தில் பெரிய வாக்கு வங்கி உருவாக்கி தருகின்ற வல்லமையாச்சு அவங்க அந்த 200 பேருக்கு இருக்கா? செய்திருக்காருங்களா? ஏதோ கணக்குக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த 200 பேர் 300 பேர் 1000 பேர் நாடகமெல்லாம் போடாதீங்க சார். உங்களை நம்பி நீங்க சொன்னீங்கல்ல, எனக்காக ஒரு துறை உருவாக்கப்பட்டது விளையாட்டு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் தான் தலைவர், நான் பல்வேறு இளைஞர்கள் அந்த கட்சியில் இணைச்சேன் அப்படின்னு நீங்களாம் தம்பட்டம் அடிக்கிறீங்க. ஆனா இந்த கட்சி செஞ்ச மிகப்பெரிய தப்பு அதான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழக பாஜக அப்படிங்கிற காரணத்தினால வந்த உடனே உங்களுக்கு பொறுப்பே இல்லைனாலும் கூட அதுக்காக ஒரு பொறுப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு துறை உருவாக்கப்பட்டு பொறுப்பு கொடுத்ததின் விளைவு இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகன் நினைக்கிற மாதிரி, இன்னைக்கு வளர்த்த கடா மார்பளம் முற்ற மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது நீங்க வசவு மழை பொழிகிறதை பார்க்கும்போது உள்ளபடியே நாங்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் ஏன்னு சொன்னா நல்ல சோறு தண்ணி எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. மேரி பிஸ்கட், டீ பிஸ்கட், பஜ்ஜி சாப்பிட்டு வளர்த்த கட்சியாது. வண்டி கிடையாது, பேருந்துல பஸ்ல பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போகணும்னா பல நாட்கள் பயணித்து அந்த ஊருக்கெல்லாம் போய் கூட்டம் நடத்திட்டு வந்த காலம் அது. அப்படிப்பட்ட நம்ம தலைவர்கள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் வளர்த்த இயக்கத்துல உங்களை மாதிரி ஆட்கள் கரெக்டா கட்சி வளர்ச்சி பெறும்போது வந்து ஒட்டிக்கிட்டு அட்டை பூச்சி மாதிரி இங்க ஒட்டிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய சாறுகளை எல்லாம் பிழிந்து எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மீண்டும் இதை சக்கையாக்கியது உங்களை மாதிரி ஆட்கள்னாலதான் இந்த பிஜேபி இன்னைக்கு இப்படி ஆச்சு. ஆனால் இது ஒரு காரணம். அதற்கோசரம் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் 1-2 தவறு நிகழவில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிற வாதத்திற்கு வைத்து கொண்டாலும் கூட தவறுகள் என்பது சரி செய்யக்கூடியது. யார் தவறு செய்திருக்கிறார்கள், என்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொன்னால் அவர்களை இந்த இயக்கத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதுதான் ஜனநாயக கட்சி. அந்த ஜனநாயகம் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நமது தலைவர்கள் மீது தவறு இருக்கிறது, சுட்டி காட்டுவோம், சரி செய்வோம். அதை விடுத்து உங்கள் சுயலாபத்திற்கு வேறொரு இயக்கத்திற்கு செல்வதற்காக சொந்த இயக்கத்தின் மீது இருந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை துரோகிகளாக மாறி இப்படி பேசுவதுதான் எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே யார் வேண்டுமானாலும் இந்த இயக்கத்திலிருந்து உங்கள் விருப்பத்திற்கு வெளியே செல்லலாம், பிற கட்சிகளிலோ பிற இயக்கத்திலோ நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். மாறாக இந்த நாடு காக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி எனும் சுயம்ப இயக்கத்தை பற்றி இந்த இயக்கத்தின் மீது சேற்றை வாரி பூசாதீர்கள். மீண்டும் இது மாதிரி நீங்கள் லாவணி பாடிக்கொண்டிருந்தால் எங்களை போன்ற இந்த கட்சியை வளர்த்தெடுத்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களினுடைய கேள்வி கணைகளுக்கு நீங்கள் வீதியில் வந்து பதில் சொல்லக்கூடிய நிலை நிச்சயம் உருவாகும்.